Hi friends, welcome to GD Law Series. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கவர்மெண்ட் லா காலேஜில் சேர்த்து கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சில பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்களில் சில பேர் யாருக்காவது தெரியாத இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடப்படுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் லா காலேஜில் சேரனா ஒன்று 3 years எல்எல்பி படிக்கணும், இல்லை 5 years பிஏ எல்எல்பி படிக்கணும். அதுக்கு நீங்கள் 5 years பிஏ எல்எல்பி படிக்கணும்னா 12th முடிச்சிருக்கணும். 3 years எல்எல்பி படிக்கணும்னா யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். மினிமம் அந்த டிகிரி வந்து 3 years இருக்கணும் உங்களுக்கு டியூரேஷன். இப்போ 12th முடிச்சுட்டு நீங்கள் பிஏ எல்எல்பி கவர்மெண்ட் காலேஜில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அவங்க மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் படித்தது ஒரு நான் சிபிஎஸ்சி ஸ்கூல், அதாவது ஸ்டேட் போர்டில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 6 சப்ஜெக்ட் இருக்கும். 6 சப்ஜெக்டில் வந்து 2 லாங்குவேஜ் பார்ட்டாக இருக்கும். அந்த லாங்குவேஜ் பார்ட்டை விட்டுட்டு மற்ற 4 சப்ஜெக்ட் கோர் சப்ஜெக்ட் அந்த மேஜரை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டோட்டலாக வந்து 100 மேக்ஸிமம் மார்க் இருக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கிங்களோ அந்த 4 சப்ஜெக்டுடைய மார்க்கை போட்டு டோட்டல் பண்ணிவிட்டு அந்த டோட்டலை வச்சு நீங்கள் உங்களுடைய அந்த 4ஆல் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் உங்களுடைய 12th கட் ஆஃப் மார்க் பர்சன்டேஜ். இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் பொழுது கம்மிங் மே மந்த்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு. அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு தனித்தனியாக கேட்பாங்க. அதை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சன்டேஜ் 12th எவ்வளோன்றதையும் நீங்கள் அந்த பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதுவே நீங்கள் சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கீங்கன்னா லாங்குவேஜ் பார்ட்டை விட்டுட்டு உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் வந்து 5 சப்ஜெக்ட் இருக்குதுன்னா 5 சப்ஜெக்டில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கிங்களோ அந்த டோட்டலோடைய இந்த 5 வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதோ அதுதான் உங்களுடைய 12th சிபிஎஸ்சியுடைய கட் ஆஃப் மார்க்கு. அந்த கட் ஆஃப் மார்க் தான் நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ண போகிறீங்க. அதே போல் தான் உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கீங்கன்னு தனித்தனி பாக்ஸில் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அந்த மார்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்திருக்கேன். இல்லை வேறு ஒரு மேஜரோட கால்குலேட் பண்ண உங்களுக்கு தெரியலன்னா எந்த மேஜர்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான கால்குலேஷனும் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ நான் பிஏ இங்கிலீஷ் எடுத்திருக்கேன். இது இந்த பிஏ இங்கிலீஷில் வந்து டோட்டலாக 6 செம் இருக்குது. 6 செம்மில் வந்து ஒன்லி வந்து மேஜர் அண்ட் அலைட் மட்டும் தான் எடுத்துருக்கணும். உங்களுக்கு அந்த மார்க் ஷீட்லேயே கீழே பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படி இருக்கும். பார்ட் 3 அதாவது இது வந்து உங்களுடைய மேஜர் அண்ட் அலைடுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வர டோட்டல் சப்ஜெக்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இந்த மார்க் ஷீட்டில் வந்து 30 சப்ஜெக்ட் இருக்குது. 30 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 100 மார்க். ஸோ வந்து 3000 மார்க் டோட்டலாக வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3000ல் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கிங்கன்னா அந்த 30 சப்ஜெக்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி இப்போ உங்களுக்கு எவ்வளோ வருதோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 1189 வருதுன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த 1189 டோட்டல் மார்க்கை வந்து 30ஆல் டிவைட் பண்ணணும். 30ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருதோ அதுதான் உங்களுடைய டிகிரி பர்சன்டேஜ். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். 1189 மார்க்ஸை வந்து 30ஆல் டிவைட் பண்ணால் 51% வரும் உங்களுக்கு. அந்த 51.695 இருக்கும். அந்த 51.695 அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3 நம்பர்ஸையுமே நீங்கள் போட வேண்டியது இருக்கும். அதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு பாயிண்டில் கூட உங்களுடைய அட்மிஷன் கேன்சல் ஆகிறதுக்கு இருக்குது. இந்த 51.6 தானே, அது வேண்டாம், 51 மட்டும் ரவுண்ட் அப் பண்ணி போடலான்னு நீங்கள் போடாதீங்க. அந்த பாயிண்டில் கூட உங்களுக்கு சீட்டு கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வருதோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3 நம்பர்ஸை நீங்கள் போடுங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் மார்க்கு அதுக்கான பாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அதுக்கான பாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நான் சிபிஎஸ்ஸாக இருந்தால் 4 சப்ஜெக்டை டோட்டல் பண்ணி அதில் வந்து 4ஆல் டிவைட் பண்ணி வரது தான் உங்களுடைய பர்சன்டேஜ். இதுவே சிபிஎஸ் இருந்தால் 5 சப்ஜெக்ட் டோட்டல் பண்ணி அது 5ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் உங்களுடைய பர்சன்டேஜ். இதுவே ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய டோட்டல் மார்க்ஸை வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்டை டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுடைய பர்சன்டேஜ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.